ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட தேவத பகுதி அது பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1 வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க செல்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள்ள கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கலாம் செவி கொடுக்க சிறிது நலம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்த ஆலயத்துக்கு போகிறோம். கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு போகிறோம். கையில் இருக்கிற காணிக்கைகளை பார்க்கிலும் தேவன் எதிர்பார்க்கிற உண்மைதான் எதிர்பார்க்கிறார் கர்த்தர். நாம் பலியை பழைய ஏற்பாட்டு பகுதியை வாசித்து பார்க்க பலின்னு சொன்னால் கடந்த காலங்களில் புறா குஞ்சுகளை, புறாக்களை, ஆடுகளை பலியாக செலுத்துவார்கள். கர்த்தர் இது பக்கம் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க செல்வதே நலம் என்று கர்த்தர் சொல்லி நம்முடைய காணிக்கைகளை பார்க்கிலும் நீங்கள் ஆலயத்திற்கு வந்து என் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் அந்த வாரம் முழுது கர்த்தருடைய கரம் நம்மோடு கொடுத்து நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆலயத்துக்கு வெறுமனே போயிட்டு வெறுமனே வராங்க. கோயில் மாடு போயிட்டு கோயில் மாடு திரும்பி வருகிறது போல் இந்த நாட்கள் இருக்கிறது. நாம் செவி கொடுக்க ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை மிகுந்த பலனுக்கு எதுவாக இருக்கும். எதற்கு சபை கூடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அநேகர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறார்கள். ஆலயத்துக்கு போனால் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கணும். அநேகர் நேரம் கழிப்பதற்கு போகிறாங்க, கடமைக்கென்று போகிறார்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நம் வாழ்க்கையில் மிகுந்த உன்னதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னால் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். நம்ம ஆலயத்துக்கு போகும்போது ஒரு எதிர்பார்ப்போடு கூட போக வேண்டும். கடமைக்காக, பெயருக்காக, கல்லறைக்காக, ஏதோ ஒரு தேவைகளுக்காக மட்டும் கர்த்தரை நாம் தேடி போகக்கூடாது. நம்முடைய செவிகளை திறந்து கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க போக வேண்டும். நம் ஆலயத்துக்கு போனால் கர்த்தர் என்ன வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று நாம் நிச்சயமாய் சரியாய் கூர்மையாய் கவனித்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் அந்த வார்த்தைகளை கேட்டு, கட்டளைகளை கேட்டு, கற்பனைகளை கேட்டு நாம் செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, செவி கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்வோம் என்று சொன்னால் அந்த வாரம் முழுவதும் அந்த வார்த்தை முழுவதை கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த நீதிமொழியில் வாசிக்கப்பட்ட பிறகு எனக்கு செவி கொடுக்கிறவன் எப்படி இருப்பான்னா அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணினா அவன் பயமின்றி விக்கனமின்றி வாசம் பண்ணி எந்த பயத்துக்கும் எதிர்வருகிற எந்த பிரச்சனைகளுக்கும் போராட்டுக்கும் பயப்படாமல், ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அந்த நாளில் நமக்கு கிடைத்திருக்குது. அந்த வார்த்தை பிடித்து கொண்டு வாழ கர்த்தர் சத்துவத்தை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார் நமக்கு. ஆகவே நாம் வெறுமனே கடந்து சென்று ஆலயத்துக்கு வெறுமனே வராதபடி நம் இருதயங்களை திறந்து, நம் செவிகளை திறந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன வார்த்தை பேசினாலும் சரி, கர்த்தர் பேசுகிற கடினமாக இருக்கலாம், அன்புள்ள வார்த்தைகளாக இருக்கலாம், அரவணைக்கிற வார்த்தைகளாக இருக்கலாம், தேற்றுகிற வார்த்தையாக இருக்கலாம். சில நேரங்களில் தேற்றுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுவோம், கடினமான வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க மாட்டோம். அன்பான தேவனுடைய பிள்ளை என்ன வார்த்தையை அந்த கர்த்தர் என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபித்து விட்டு கடந்து செல்லும்போது நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நலம் பெற்றதாக இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நாள் முழுவதும் நடத்துவாராக. ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா பிதாவே இயேசு நாமத்தில் மண்ட வருகிறோம். தகப்பனே, இந்த ஆலயத்துக்கு போய் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து ஆண்டு அதன்படி வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற ராஜா. இந்த கடைசி நாட்களில் பார்க்குற அநேக கூட்டமே ஆலயத்துக்கு போகிறாங்க. உண்மையாய் செவி கொடுக்கிற கூட்டம் சொற்ப ஜனங்கமாய் தான் காணப்படுறது. அன்றைக்கு குட்டி சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லப்பட்டது போல தகப்பனே, நாங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.